Hey friends, வணக்கம். Welcome back to the channel Be Defining. இன்னைக்கு வந்து உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண வந்திருக்கிறது beginners makeup kitங்க. சோ இந்த beginners makeup kit நம்மளோட புது subscribers எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. அக்கா நான் மேக்கப்க்கு ரொம்ப புதுசு. நான் வந்து ஒரு டீனேஜர். இப்பதான் நான் work போறேன். எனக்கு வந்து ஒரு beginner kit வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படினு வந்து சொல்லியிருந்தனால நான் இந்த products எல்லாம் வந்து எடுத்துர்க்கேன் and budget friendlyயான ரேஞ்சில வந்து drug store products வந்து எடுத்துர்க்கேன். சோ நான் வந்து நிறைய products ஓட வந்து work பண்ணிருக்கேன் as a professional bridal makeup artist and educator. நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ஓட வர்க் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ராடக்ட் எந்த மாதிரி வர்க் ஆகும், எல்லா ஸ்கின் டோனுக்கு இது வர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்லாம் எனக்கு ஒரு கிளியர் கட் நாலேஜ் இருக்கு. ஸோ அதை தான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். அண்ட் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வருது, எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ்ல எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ், எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன்னொன்னும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அடப்பா இவ்வளோ இருக்குதே, நான் எதடா பெஸ்டா வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் நான் வந்து இந்த விஷயத்த அட்வைஸ் பண்ணணும். ஆஸ் உங்களோட எல்டர் சிஸ்டரா நீங்க எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கின் தான் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கேர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ஒன்லி தி மேக்கப். ஸோ மேக்கப் வந்து முன்ன காலத்துல ஜஸ்ட் ஒரு பவுடரு, காஜல், அப்புறம் பொட்டு அவ்வளவுதான் இருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம அதை ட்ரை பண்ணலாமா இதை ட்ரை பண்ணலாமான்னு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருப்பீங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வித்தின் பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளார அண்ட் நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்து கொண்டு வரதுதான் இந்த ஒரு சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்காக. ஸோ வாங்க ஒன்னொன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேக்கப்க்கு நமக்கு தேவையானது பிரைமருங்க. பிரைமருக்கு நான் இங்க வந்து எடுத்திருக்கிறது இந்த மேப்ளின் ஓட ஃபிட் மீ பிரைமர் தான். ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இந்த ரெண்டு வேரியன்ட்ல வந்து ஒன்னு பாத்தீங்கன்னா மேட் பிளஸ் போர்லெஸ் அண்ட் இன்னொன்னு வந்து டியூயி ஸ்மூத். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது மேட் பினிஷ் வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அண்ட் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க இந்த டியூயி ஸ்மூத் வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். அண்ட் பட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டியூயி லுக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணனா ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷனாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்றேன். அண்ட் இது வந்து ஒரு ஈவினிங் லுக்கு எல்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லைக் ஈவினிங் டைம் ஃபங்க்ஷன் இருக்கு, பார்ட்டி இருக்குன்னு போது இந்த ஒரு பிரைமர் ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு ஒரு க்ளோயி ஹெல்தி லுக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த மேட் ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா லிட்டலா வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஒரு சேவியர்னே வந்து சொல்லலாம். பிகாஸ் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நேரத்திலே வந்து முகம் கழுவிட்டு வந்த அரை மணி நேரத்திலே அங்கங்க எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கிரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டியூயி இது போட்டது பாருங்க. அண்ட் இப்போ வந்து இந்த மேட் ஃபினிஷ் போடுறேன். ஸோ இந்த மேட் ஃபினிஷ் வந்து ஒரு மேட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட மேக்கப்பை வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு மேட் ஃபினிஷ் ப்ரைமர். ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட் இருக்கு, நீங்க எது வேணுமோ பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி கன்சீலர் பார்ட். கன்சீலர் பார்ட்டுக்கு நீங்க வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கணும். கலர் கரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி ப்ரொஃபஷனலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. இஃப் சப்போஸ் பிம்பிள்ஸ் இருக்கு, பிம்பிளோட டார்க் ஸ்பாட்ஸ், அப்புறமேட்டு நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா ஜஸ்ட் ஒன் திங், மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோன் உள்ளவங்க டெஃபினட்டா இதை வந்து ட்ரை பண்ணலாம். மேப்ளினோட ஏஜ் இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் எரேசர். இது வந்து லைக் மல்டி யூஸ் கன்சீலர் மாதிரி உங்களோட டார்க் அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் ஆகட்டும், பிக்மெண்டேஷன் ஆகட்டும், ஆக்னே ஸ்பாட்ஸை வந்து கவர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஹைட் பண்றதுக்கு இந்த ஒரு கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப லாங் ஹார்ஸா இருக்கும் அண்ட் அந்த க்ரீஸ் லைன்ல எல்லாம் போய் உட்காராது. அதனாலேயே இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். அண்ட் இஃப் சப்போஸ் நீங்க பேலட் மாதிரி எதிர்பார்க்குறீங்க, எனக்கு வந்து எல்லா கலர்ஸும் இருக்கணும், லைக் கான்டோர் இருக்கணும், லைட் கன்சீலர்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அன் இன்சைட் பேலட். ஓகேங்களா? கன்சீல் பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம யூஸ் பண்றது ஃபவுண்டேஷன் இல்லைன்னா ஸ்கின் டின்ஸ்ங்க. ஸோ பிபி கிரீம், சிசி கிரீம் எது வேணாலும் நீங்க இந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட நீடை பொறுத்து, அதாவது ஹெவியா இருக்கணுமா இல்ல வந்து ரொம்பவே சட்டிலா இருக்கணுமா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சோ ஒரு டெய்லி வேர்னா நான் வந்து ஸ்கின் டின்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா சிசி கிரீம் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், இல்ல பிபி கிரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ் போறீங்கன்னா அந்த கொஞ்சம் இன்னுமே வந்து நல்ல மேக்கப் பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த ஸ்கின் டின்ட்டும் வேண்டாம், ஃபவுண்டேஷனும் வேணாம், ஜஸ்ட் என் ஃபேஸ் வந்து டல்லா இல்லாம கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும், பவுடர் எனக்கு போட பிடிக்காது பட் பவுடர் போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த ஒரு காம்பாக்ட் பவுடர் இல்ல
இல்லைன்னா வந்து ஃபவுண்டேஷன் பவுடர்னு இருக்கும், அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றேன். நான் இங்க வந்து எடுத்திருக்கிறது வந்து லைக் மேப்ளின்ல இருந்து இந்த ஒரு ஃப்ரெஷ் டிண்ட் SPF 50 இருக்கு, ஷேட் வந்து 08. உங்களுக்கு ஷேட் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கு. பட் நீங்க வந்து என்னோட மீடியம் ஸ்கின் டோனா இருக்கீங்கன்னா டெஃபினட்டா 08 வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் இதுல அடிஷனல் ஃபேக்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா SPF 50 இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டரும் வந்து கிடைக்கும். ஸோ கொஞ்சமா எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா டாட் பண்ணிட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈவன் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ இஃப் சப்போஸ் லைக் எனக்கு இது வேணாம், லைக் டிண்ட் வேண்டாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க லைக் CC கிரீம் லாக்மேல இருக்கு, நீங்க அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸஸ் கனடாவோட 3 in ஃபவுண்டேஷன் மாய்ஸ்சரைசர் கம் சன்ஸ்கிரீன் இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் ஆன ஃபவுண்டேஷன், ஒரு டெய்லி வேருக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் இது வந்து லைக் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் கவரேஜ் உள்ள, லைட் டு மீடியம் கவரேஜ் உள்ள ஒரு ஸ்கின் டிண்ட்டுங்க. லாக்மேல இந்த CC கிரீம் எல்லாம் வந்து லைட் டு மீடியம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இது வந்து ஒரு ஷியர் டைப். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து எடுத்திருக்கிறது இந்த மாமா எர்த்தோட க்ளோ சிரம் ஃபவுண்டேஷன். ஸோ ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ஒரு க்ளோ டைப்ல இருக்கும். பட் சிரம் ஃபவுண்டேஷன் தான், ஒரு லிக்விட் டைப் கன்சிஸ்டன்சில இருக்கும். ஆனா ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் க்ளோ வந்து கிடைக்கும். அதே சமயம் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மீடியம் டு ஹை கவரேஜ் வரைக்கும் இருக்கும். நீங்க எடுத்திருக்கிற குவான்டிட்டி, ப்ராடக்டோட குவான்டிட்டியை பொறுத்து இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க கொஞ்சம் தாராளமா எடுத்தீங்கன்னா நல்ல ஃபுல் கவரேஜா கிடைக்கும். கொஞ்சம் மீடியம் கம்மியா எடுத்தீங்கன்னா கொஞ்சமா உங்களுக்கு அந்த மீடியம் கவரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்க க்ளோ அதாவது ட்ரை ஸ்கின் உள்ளவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு இஃப் சப்போஸ் ஆயிலி ஸ்கின் இருந்ததுன்னா மேப்ளின்ல இருந்து ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மேப்ளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன்லாம் யூனிவர்சலுங்க. என்னன்னா எனக்கு நான் மேக்கப் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு மேப்ளின் பத்தி தெரியும். நான் இவ்வளவு தூரம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன், இந்த மேக்கப் போட்டுட்டே தான் இருக்கேன். இன்னுமே வந்து மேப்ளின் வந்து லைக் டாப் நாச். யாரா இருந்தாலும் அந்த மேப்ளின் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பிகினரா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் எனக்கு பவுடர் மட்டும் போதும், காம்பேக்ட் மட்டும் போதும், செட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அதாவது ஃபவுண்டேஷன் மேலேயும் நீங்க இந்த காம்பேக்ட் வச்சு செட் பண்ணலாம். பட் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னாலுமே நீங்க ஜஸ்ட் கன்சீலர் போட்ட பிறகு நீங்க வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். அதுக்கும் நான் இங்க எடுத்திருக்கிறது இங்க மேப்ளினோட இந்த ஒரு ஃபிட்மி தான். ஸோ மேப்ளின் ஃபிட்மி ரேஞ்ச் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் லாஸ்டிங்காகவும் இருக்கும். மினிமம் உங்களுக்கு ஒரு 4 to 5 hours வரைக்கும் இருக்குங்க. ஸோ ரொம்ப ஸ்வெட்டியா இருந்தா கொஞ்சம் நல்லாவே கரைஞ்சிடும். பட் நீங்க வந்து நல்ல ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கீங்க, உங்களுக்கு அதிகமா ஸ்வெட் ஆகாதுன்னா நல்லாவே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ என்னோட ஸ்கின் டோன் இந்த இடத்துல தான் வந்து சூட் ஆகும். ஸோ அதனால இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டோடனே நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். அண்ட் ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட ஃபீல் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ஒரு 10 minutes விட்டாலே ஸ்கின்ல வந்து நல்லாவே செட்டில் டவுன் ஆயிடும். இது வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட். அடுத்தது சுகரை வந்து சொல்லுவேன். சுகர்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ரேஞ்ச் ஜாஸ்தி, பட் இருந்தாலும் இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஒரு பவுடரும். அண்ட் இது எக்ஸாக்ட் ஸ்கின் டோன்ல வாங்கினால எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. இங்க பாருங்க. ஸோ ஃபேஸ்ல இருக்க டல்னஸ் போக்கி ஃபேஸை நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டாகவும் காட்டுறதுக்கு இந்த 2 காம்பேக்டும் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். அடுத்தது லூஸ் பவுடரும் வச்சு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பவுடர்ல வந்து லாக்மே லூஸ் பவுடரும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. அண்ட் பாண்ட்ஸ்ல இப்போ இந்த நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் பவுடரும் வருது. ஸோ இது வந்து அண்டர் ஐஸ் பிரைட்னிங்க்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிங்க் டிண்ட், பிங்க் பவுடர்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நம்மளோட அண்டர் ஐஸை வந்து செட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், என் ஐஸ் நான் எந்த விதமான மேக்கப் போடல, ஜஸ்ட் ஐப்ரோஸ் அண்ட் ஜஸ்ட் லிப் பாம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நான் என்னோட அண்டர் ஐஸை மட்டும் நான் வந்து செட் பண்றதுக்கு நான் எடுக்கிறேன். பாருங்க, அப்படியே நல்லா இன்ஸ்டன்டா பிரைட் ஆகும். தெரியுதா? பாருங்க, இந்த இடத்தையும் பாருங்க. ஸோ இந்த பவுடர் இந்த மாதிரி நம்ம அண்டர் ஐஸ் செட் பண்றதுக்கு, நம்ம ஃபேஸை வந்து ரொம்பவே நல்லா பிரைட்டா காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து சொன்னேன்ல, எனக்கு எந்த விதமான மேக்கப்பும் போட வேணாம், ஜஸ்ட் என் ஃபேஸை மட்டும் பிரைட்டன் அப் பண்ணணும்னாலும் இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பிங்க் பவுடர் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேற எந்த விதமான மேக்கப்பும் கிடையாது. பட் ஃபேஸ் அந்த அளவுக்கு பிரைட் ஆச்சுல, அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வர்த்துங்க. ஸ்விஸ் பியூட்டில இருந்து நான் வந்து 12 அல்ட்ரா ப்ரொஃபஷனல் ஐ ஷேடோஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குவாட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி குவாட்ஸ்லேயும் இருக்கும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஸ்விஸ் பியூட்டி வந்து நல்லாவே உங்களை வந்து நல்லா ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நல்ல ப்ராடக்டோட அவுட்புட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் இன்டென்சிட்டியும் நல்லாயிருக்கும். அதனாலேயே நான் வந்து இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பேலட் வந்து என்னோட ரீசெண்ட் ஃபேவரட்னே வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஷிம்மர்ஸ் அண்ட் மேட்ஸும் இருக்குது. லைக் இந்த காப்பர் டின்ட்டு, கோல்டு டின்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கோல்டன், டீப் கோல்டன். கோல்டன்லேயே 3 டைப்ஸ் ஆஃப் கோல்டன் வச்சுக்கோங்களேன். ஆன்டிக், காப்பர் அண்ட் தென் நார்மல் கோல்டு, ரஸ்டிக் கோல்டு இருக்கு. அண்ட் தென் டீப் ப்ரௌன்லயும் வந்து உங்களுக்கு ஒரு ஷிம்மர் கிடைக்கும்னா ஒன்லி இன் திஸ் பேலட் இட் கேன் டூ. பிளாக்லயும் வந்து ஷிம்மர் இருக்கு. லைக் ஸ்மோக்கி ஐ லுக் வந்து கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்மோக்கி லுக்கும் அதெல்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த ஒரு ஐ ஷேடோ, ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணலாம். இது கூடவே இந்த மாதிரி அப்ளிகேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்விஸ் பியூட்டின்னும் போது இதுலயும் 2 பேலட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஒன்று வந்து லைக் கலர்ஃபுல்லான பேலட் அண்ட் இது வந்து லைக் நார்மல் பேலட். அண்ட் இந்த பேலட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் இருக்கு, ஷிம்மர்ஸ் இருக்கு. ஸோ லைக் பிங்க் டோன்ஸும் இருக்கனால நீங்க வந்து இந்த ஒரு குவாட் கூட வாங்கிக்கலாம். அமேசான்ல கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த சேல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 to 80% வரைக்கும் 1500 பிராண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 4 lakh ஸ்டைல்ஸ் மேல நல்ல நல்ல டீல்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்னைக்கு டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th to 11th. ஸோ இந்த ஒரு பீரியட் அப்ப உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஆஃபர் அப்ப நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு தி மேக்கப் கிட். லிக்விட் லைனர்ஸ்ல நீங்க வந்து லாக்மேயோட லிக்விட் லைனர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாருமே கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாருமே கண்டிப்பா வச்சிருப்பீங்க. நான்லாம் மேக்கப் ஆரம்பிக்கும் போது லாக்மேயோட அந்த ஐலைனர் வச்சுதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் என்னோட ஃபேவரட் அப்படின் போது இந்த மேப்ளினோட இந்த ஒரு எல்லோ இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன், பட் தீர அக்ஷய பாத்திரம் மாதிரி அதுல எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட வாண்ட் தான் எனக்கு ஸ்பெஷல். பிகாஸ் இது ரொம்ப தின்னா ஃபைனா வந்து எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாக்மேலையும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் கழிஞ்ச பிறகு கொஞ்சம் இச்சி ஃபீல் வந்து கிடைக்கிறனால நான் அதை வந்து கொஞ்சம் விட்டுட்டு இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் இது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து இந்த 2ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜெல் லைனர்ஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஜெல் லைனர் வந்து இது வந்து 2 in 1ங்க. ஸோ இது வந்து ஐப்ரோ டிஃபைனராகவும் வச்சுக்கலாம், ஜெல் ஐலைனராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் பிளாக் கலர்லனால 2 ஷேட்ஸ் இருக்கும், ப்ரௌனும் இருக்கு, பிளாக்கும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஷேட் வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைக் டீப் ப்ரௌன் சூஸ் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு காஜலுக்கு வந்து லைக் பிளாக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் நான் வந்து பிளாக் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது 2 in 1 பர்பஸ். ஐப்ரோஸையும் வந்து ஃபில் பண்ணும், அட் த சேம் டைம் ஜெல் லைனருக்கு இது யூஸ் ஆகும். ஒரு ப்ரஷோடே வருதா, ஸோ அதனால எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் டிராவல் அப்பெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு. அண்ட் ஐப்ரோஸ் மட்டும் எனக்கு தனியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிஸ் கிளேர், ஸ்விஸ் பியூட்டி இது 2மே சூப்பரா இருக்குங்க. லைக் 99 rupees, 69 rupees எல்லாம் கூட நான் சம்டைம்ஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த டிஸ்கவுண்ட் பீரியட் அப்போ வரும்போது நம்ம வாங்கி வச்சுட்டா நல்லா இருக்கும். அண்ட் லைக் உங்களுக்கு ஸ்விஸ் பியூட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூலி வித் தட் ப்ரௌன் கலர் வேற லெவல், சான்ஸே இல்லை, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் மேக்கப்க்கு தேவையானது பிளஷ், கான்டோர் அண்ட் தென் ஹைலைட்டர். ஸோ 3 in 1 வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். லைக் சுகர்ல அவைலபிளா இருக்கு அண்ட் தென் ஃபேஸஸ், உங்களுக்கு ஃபேஸஸ் பிராண்ட்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். நான் அதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. 3மே வந்து அதாவது 2 பிராண்டுமே 3 ப்ராடக்ட்ஸும் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் ஆகும். பட் ஃபேஸஸ் கேனடாவோட இந்த பவுடர் மட்டும், அதாவது ஹைலைட்டர் மட்டும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ஜஸ்ட் செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஹைலைட்டரை நல்லா ஸ்மூத் அவுட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா, இதை வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட், நம்ம லிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட 12 லிப் கிரையான்ஸ் இருக்கு இல்லையா, அது பர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூ. நீங்க அது ஒண்ணு வாங்கி வச்சாலே போதும், வேற லெவல்ல நிறைய நிறைய லிப் கலர்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் லிப், அதாவது லிப் லைனர் வச்சு கூட நீங்க லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இல்ல எனக்கு இதுக்கு மேல டாப் அப் பண்ணணும்னா ஃபேஸஸ் கேனடாவோட லிப்ஸ்டிக்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அப்புறமேட்டு மெப்ளினோட
என்னோட லிப்ஸ்டிக்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்களோட கலர் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி நியூட் வேணுமா, இல்ல வந்து பிங்க் வேணுமா, இல்லைன்னா வந்து ரெட்ஸ் வேணுமா, அது நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னாலும். பட் ஜஸ்ட் இந்த பிராண்ட்ஸ்ல வந்து நல்லா நம்பிக்கையா வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தென் ஃபைனலி வந்து செட்டிங் ஸ்ப்ரேக்கு பிஏசியோட செட்டிங் ஸ்ப்ரேங்க ஆல் டைம் ஃபேவரட். என்ன அது வந்து ஒரு மைக்ரோ ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அப்படியே ட்ரிசில் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபேஸ்ல. நல்லா இருக்கும், அந்த ஸ்டேயும் நல்லா இருக்கும், அந்த ஃபினிஷ் லுக்கும் வந்து நல்லா இருக்கும். டெய்லி மேக்கப்புக்கு நீங்க வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் நீங்க வந்து ஒரு லைக் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏதாச்சும் போறீங்க, நல்ல மேக்கப் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் என்னோட டாப் மோஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஸ் அ பிகினர் நீங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்கேன். நீங்க இதை தான் யூஸ் பண்ணணும்னு நான் கட்டாயப்படுத்தல. நீங்க எதை வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி கேஷுவலா உங்ககிட்ட வந்து பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணா. until then take care, tata, bye bye.